டெய்லியும் கேரட் ஜூஸ் குடித்தோன்னா சருமம் நல்லா பளபளன்னு நல்ல ஸ்பாட்லெஸ்ஸாக சூப்பராக க்ளோயிங்காக இருக்கும். ஆனால் கேரட் ஜூஸை ராவாக குடித்தா குடிக்கவே முடியாதுங்க. நான் சொல்கிற மாதிரி குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கேரட் ஜூஸ் போடுறதுக்காக நான் இன்றைக்கி அகாராவோட மினி பிளெண்டர் தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின கேரட்டை பிளெண்டரில் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. 2 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணால் அகாரா பிளெண்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே நம்ம ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி கேரட்டை நைஸாக அரைச்சி எடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரெயினர்ல இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின ஜூஸ் அப்படியே இருக்கட்டும். அதே பிளெண்டர்ல 2 சின்ன சைஸ் வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கேரட் ஜூஸையும் சேர்த்து மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், கேரட் பனானா ஸ்மூத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை டம்ளர்ல நம்ம ஊற்றிட்டு ஊற வச்ச சியா சீட்ஸை ஆட் பண்ணிட்டு மேலே தேவைன்னா நட்ஸை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, துருவி சேர்த்துக்கலாம். இல்லை ஐஸ் கியூப்ஸ் வேணும்னா சேர்த்து நல்லா சில்லுன்னு குடிச்சு பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டெய்லியுமே குடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா.